அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு உலக சிறுநீரக தினத்தை இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வா இன்னைக்கு நம்ம சிறப்பிடிச்சிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல ஒரு முக்கியமான ஒரு 4-5 விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த சிறுநீரகம் சார்ந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு அப்படின்றது நம்மளோட மக்கள் மத்தியில ரொம்பவே குறைவா இருக்கிறதா ஒரு சித்த மருத்துவரா நான் உணர்றேங்க. இந்த சமயத்துல சிறுநீரக பாதுகாப்பு இந்த தினத்துல ஒரு 5 விஷயம் நம்ம எளிமையா தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட லைஃப் இன்னும் ஈஸியா போகும் அப்படின்ற ஒரு முக்கிய ஒரு கருத்தாக இது நமக்கும் சரி, நம்மளோட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும், நம்மளோட ஆபீஸ்ல இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை கண்டிப்பா சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோட இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சேர்க்கிறேன். முதல்ல இந்த சிறுநீரக பாதிப்பு அல்லது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் வராம தடுக்கணும் அப்படின்னா முதல்ல தெரிய வேண்டியது சரியான ஒரு உணவு முறை அப்படின்றது கண்டிப்பா இருக்கணுங்க. ரெண்டாவது, நம்மளுடைய உடல்ல அதிகமா வேற ஏதாவது ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்லுவோம், சுகரோ அல்லது ப்ரெஷரோ அல்லது ஒபிசிட்டி இருக்குது அல்லது வேற ஏதாவது காரணங்கள் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா அறவே சரியா வைக்கணும். ஸோ இதுல முதன்மையா ஒரு விஷயம் சொல்றேன். உணவுல என்ன சார் நான் சரியா வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உணவுல ரொம்ப ஒரு முக்கியமான பெஸ்ட் அந்த கிட்னியை நம்ம அதனோட ஃபங்க்ஷனை செயல்திறனை சிறப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா சோடியம் அப்படின்ற ஒரு லெவலை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக எளிமையாக நம்ம இந்த மாதிரியான நோய்களை தடுக்கலாம். சோடியமில் என்ன சார் ரொம்ப முக்கியமாக இருக்குது, நீங்கள் சாப்பிட்ற உப்பு தாங்க. ஒரு நாளைக்கு 5 கிராம் அளவுக்கு நம்ம எடுக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய உலக சுகாதார மையம் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அளவாக கருதப்படுகிறது. இந்த அளவில் குறிப்பாக சோடியம் அப்படின்ற அதாவது 5 கிராம் அப்படின்றது உப்பு, ஒட்டுமொத்தமாக சோடியம் குளோரைடை தான் 5 கிராம் எடுக்கலான்றாங்க. அதில் குறிப்பாக ஒரு நாள் நம்ம எடுக்கக்கூடிய அளவு அப்படின்றது சோடியம் மட்டுமே 2 கிராமுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம எளிமையாக நம்ம இந்த நோயிலிருந்து கிட்னியோட ப்ரொடக்ஷனை ஈஸியாக பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய அளவு 4 கிராம் வரைக்கும் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ தயவு செய்து இந்த அளவை குறைங்க. அதாவது சால்ட் அப்படின்றத ஒரு 5 கிராம் டெய்லியும் ஒரு சின்ன ஒரு கேப்ல எடுத்துட்டு அதுல என்ன அளவு தேவையோ அதை மட்டும் முதன்மையாக பயன்படுத்தக்கூடிய விஷயத்த நம்ம வழக்கில் கொண்டு வரணுங்க. ரெண்டாவது, இந்த சமயத்துல சோடியம் அண்ட் பொட்டாசியம் அப்புறம் இந்த ஹீமோஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவோம், இந்த ஈக்குலிபிரியம் சரியா இருந்தாதான் நம்ம பாடியில பிளட் ப்ரெஷர் ஆகட்டும் அல்லது கிட்னியோட ஃபங்க்ஷன் ஆகட்டும் எல்லாமே நார்மலா ரெகுலேட் ஆகும். இது கூட இல்லாம நம்ம பாடியில ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது உடல் சரிநிறையில அந்த நீர்ச்சத்தினுடைய அளவெல்லாம் மெயின்டைன் ஆகணும் இல்லையா. கிட்னி ஒரு சில சத்துக்களை உறிஞ்சிக்கணும், ஒரு சில சத்துக்களை திரும்ப தரணும் அப்படின்ற பல்வேறு விதங்கள் நடக்கும். இந்த விஷயங்கள்லாம் சரிவர நடக்கணும்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரியான உப்புச்சத்துக்களை நம்ம ரெகுலேட் பண்றதுனால ஈஸியா ரெகுலேட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது, ஒரு சிலவங்க நோய் நிலையில இருப்பாங்க. சார் எனக்கு டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டா இருக்கு அல்லது ப்ரெஷர் அன்கண்ட்ரோல்டா இருக்கு, ஒபிசி ரொம்ப அதிகமான உடல் எடையில இருக்கிறேன் அப்படின்னா கட்டாயம் சுகர்னோட அளவை கண்டிப்பா கண்ட்ரோல்ல வச்சுக்கொள்ளக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கணுங்க. சுகர்ல நிறைய பிரச்சனை அப்படின்னா டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த உள்ள அந்த ஃபில்டர் பண்ணக்கூடிய இந்த கிளான்ஸை ஈஸியாக உங்களுக்கு சிதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அன்கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடிய நபர்கள். அதுக்குன்னு உடனே எல்லாருக்கும் வந்திருக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் வராது. யாரு கரெக்டாக கண்ட்ரோல் இல்லாமல் இந்த மாதிரியான மாத்திரைகள் சரியாக சாப்பிடாம மருத்துவருடைய சித்த மருத்துவங்களுடைய ஆலோசனையை சரியாக பெறாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ப்ரெஷர் அப்படின்ற விஷயம், பிளட் ப்ரெஷர் அப்படின்றது ஒரு சராசரியாக நம்ம ஒரு 130/90 அல்லது 130/80/85 அப்படின்ற லெவலில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த லெவலை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னாலும் கூடவே இதோட ப்ரெஷர் இருக்கு, நீங்கள் திரும்பவும் உப்பு சேர்த்து உணவுகளை சேர்த்து சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க அல்லது மாமிசங்கள் உப்பு கலந்த மாமிசங்களை சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூடவே ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக, ஏன்னா அங்கெல்லாம் சோடியம் டைப்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோடியம்ஸ் உள்ள ஆட் பண்ணுவாங்க ஸோ டேஸ்ட்டுக்காக. ஸோ இதெல்லாமே இன்னும் உங்களோட பிளட் ப்ரெஷரை ரைஸ்டாக எலிவேட்டடாக வச்சுட்டே இருக்குங்க. தயவு செய்து இந்த விஷயத்தையும் கருத்தில் கொள்ளணும். மூன்றாவதாக நான் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுடைய உறக்க நிலை அப்படின்றத சரிவிகிதமாக கரெக்டாக வச்சுக்கணுங்க. உறக்க நிலை அப்படின்றது கரெக்டாக இந்த டைமுக்கு பெட்டுக்கு போனீங்க அப்படின்னா 7 to 8 hours மினிமம் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்லீப் இருக்கிறது போல நம்ம இதை உடல் நிலையை வச்சுக்கணும். கூடவே
தண்ணீரினுடைய அளவு ஒரு நாளைக்கு மிகாமல் 2000 லிட்டர் அப்படின்றத கட்டாயம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த விழிப்புணர்வை எல்லாருக்கும் நீங்க வந்து பகிரணும். இதே ஸ்கூல் குழந்தைங்களா இருந்தா 1.5 லிட்டர் வரைக்கும் கண்டிப்பா எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அவேர்னஸ். காலைல பாட்டில் கொடுத்து விடுவீங்க, அப்படியே ஈவினிங் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி இல்லாம ஸ்கூல்ல உங்களுடைய ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அந்த டீச்சர்ஸ் அசோசியேஷன் மூலியமா பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மூலியமா நீங்க கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி இன்டர்வல் டைம்ஸ்ல கண்டிப்பா சிப் டைம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது கேரளா கவர்மெண்ட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் இன்டேக் இருக்கு இல்லையா, அதை எடுக்கிறதுக்காக ஒரு பெல் கொடுப்பாங்க 1 ஹவருக்கு ஒரு முறை. அந்த பெல்லிங் டைம்ல அட்லீஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 100 to 150 ml வாட்டரை கண்டிப்பா குடிக்கணும் அப்படின்றத ஒரு கட்டாயமா வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கொண்டு வர சமயத்துல நம்ம ஊர்லயும் இதை கொண்டு வரும்போது இன்னும் குழந்தைகளுடைய அந்த தண்ணீர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஆர்வம் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா நிறைய சமயத்துல தாகனா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அப்போ இது நாளடைவில் அவங்களுக்கு வந்து உடல் உஷ்ணத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும். அடுத்து அல்சர் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால நீர் எரிச்சல், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். யூரினோட அல்கலினிட்டி அசிடிக் தன்மை வந்து அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும். இதனால ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஏர்லியர் டேஸ்லயே அவங்க அதுக்கு அந்த பாடி அதுக்கு அடாப்ட் ஆகி பழகிட்டே இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம், விட்டமின் டி சன்லைட் எக்ஸ்போஷர் நம்ம கொடுக்கறதே இல்லை. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விட்டமின் டியினுடைய குறைபாடு இருக்குது அப்படின்னாலே இன்னொரு விஷயம், எங்கெல்லாம் நம்மளுடைய கிட்னியோட பாதிப்பு, கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் மைல்டாக டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னாலே விட்டமின் டி அப்படின்றது ஒன்று சுரந்து அது ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகணும். அந்த கன்வர்ஷன் லிவரில் தான் கிட்னியில் தான் நடக்கும். கிட்னியில் நடக்கும். இந்த ஃபங்க்ஷனே டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் காரணத்தினால கண்டிப்பாக விட்டமின் டி ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் கால்சிட்ரால் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கால்சிட்ரால் அதிகமாக நல்ல கரெக்டான லெவலில் நம்ம உடம்புக்கு கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவில் எடுத்துக்கூடிய கால்சியம் ஆகட்டும், மற்ற அந்த தாதுக்களாகட்டும், இது எல்லாமே நம்ம உடம்புல கிரகிக்கப்பட்டு இன்டெஸ்டைன் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு இதுதான் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டபுளாக இருக்கும். கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுங்க. இன்னொன்று பேராதைராய்டு ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். இந்த பேராதைராய்டோட ஹார்மோன் அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா சிகேடி கிரானிக் டிசீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிலவங்களுக்கு அதிகமாக இருக்கிற கண்டிஷன்ஸையும் நம்ம டெய்லியே சித்தா ப்ராக்டிஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா, தெளிவாக நல்ல ஒரு உணவு முறையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் அண்ட் சரியான ஒரு உணவு முறை மற்றும் நோய் நிலை இருந்தால் அதற்கான ஆலோசனையை சரியாக எடுக்கணும். உணவுல எந்த விதத்தை குறைக்கணும், எந்த சமயத்தில் ஏற்றணும் அப்படின்ற விஷயங்களை தெளிவாக ஆராய்ந்து சித்த மருத்துவர்களையும் ஆலோசித்து அது உங்களுக்கான டயட் பேட்டர்ன் அண்ட் உங்களோட இந்த கிட்னி ஹெல்த்துக்கான அவேர்னஸை உங்களோட அருகில் உள்ள சித்த மருத்துவமனையிலையோ அரசு மருத்துவமனையிலையோ அல்லது மேலே உள்ள நம்பரில் டைரெக்டாக எங்களிடமும் அழைத்து நீங்கள் வந்து தாராளமாக எப்பொழுதும் அதுக்கான கன்சல்டேஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களோட ஸ்லாட் எடுத்துகிட்டு தாராளமாக பேசலாம் அப்படின்ற விழிப்புணர்வையும் இந்த வீடியோ மூலிமா தெரிவித்துக் கொடுக்குறோம். வேறு ஏதாவது டிசீஸ் பற்றின அவேர்னஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுறதுக்கு எப்பொழுதும் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.